வானிலே நட்சத்திரங்கள் மின்னத் துவங்கியிருந்தன. ஜில்லென்ற காற்று அங்கே மரங்களின் இலைகளை அசைத்து ஒருவித சப்தத்தை எழுப்பிய வண்ணம் இருந்தது. எங்கிருந்தோ சில நாய்கள் விடாமல் ஊளையிட்டுக் கொண்டிருந்தது. தனிமையில் இருக்கிறாள், பயத்துடன் இருக்கிறாள். இப்பொழுது அங்கே சென்று கதவை தட்டி அவளை மேலும் மின்னலுக்குள்ளாக்க வேண்டாம் என சந்தோஷ் எண்ணினான். மறுநாள் வந்து பார்க்கலாம் என்று எண்ணும் போதே மறுபடியும் இந்த மர்ம இடத்திற்கு வரவேண்டுமே. தெய்வாதீனமாக இந்த தடவை யார் கண்ணிலும் படாமல் வர முடிந்தது. இன்னொரு முறை வந்து யாரிடமாவது மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? அதுபோக இவள் இந்த இரவு பத்திரமாக இருப்பாளா? இதை நாளைக்கு தள்ளி போடுவது உசிதம்தானா என்று பதில் எண்ணங்கள் உதித்தன. கடத்தல் கும்பல், காட்டுப்பாதை, கும்மிருட்டு, நாய்களின் ஊளை சத்தம், கடல் காற்று வேறு. சந்தோஷிற்கு நடுமுதுகில் குளிர ஆரம்பித்திருந்தது. சரி, சிறிது நேரம் இப்படி இங்கேயே இருந்து ஏதாவது நடக்கிறதா என்ற நோட்டம் விடலாம். எதுவும் இல்லை என்றா யார் கண்ணிலும் படாமல் திரும்பி விடலாம் என்று முடிவு செய்தவனுக்கு சில நிமிடங்களே பல நாழிகைகளாக தோன்றியது. எப்பொழுதுமே இப்படித்தான். ஒரு முடிவு என்று எடுத்த பிறகுதான் அந்த முடிவின் யதார்த்தத்தை சோதனைக்குள்ளாக்கும்படி ஏதாவது வந்து சேரும். இது ஏதோ குடும்பத்திற்குள் விசித்திரமாக நடக்கும் சம்பவங்கள். இவர்களே கூட சட்டத்தை ஏமாற்றி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்கு ஏன்பா வீண் வம்பு என்று சற்று சீக்கிரமாகவே ஞானோதயம் வந்து சுற்றுமுற்றும் பார்த்தபடி கிளம்ப எத்தனைத்தவனுக்கு முதலில் கேட்டது அந்த செடிகளிலிருந்து வந்த சலசலப்புதான். கும்மிருட்டு. அந்த பங்களா வாயிலை நோக்கி ஒரு தடிமனான உருவம் புதர்களுக்கு நடுவே கிடுகிடு என்று முன்னேறுவது நிழலாடியது. நாயோ பூனையோ ஓடுவதாக இவன் மனம் எண்ணி இருக்க, திடீரென புதரிலிருந்து அசுர வேகத்தில் ஏதோ ஒரு சர்க்கஸ் கம்பெனி சாகசக்காரன் மாதிரி உருண்டு எழுது ஓட்டமும் நடையுமாக ஒரு வாட்ட சாட்டமான உருவம் கதவை வந்தடைந்தது. திடுக்கிட்டிருந்த சந்தோஷிற்கு அவன் கையில் வைத்திருந்த அருவாள் நிஜத்தை உணர்த்தி இரத்தத்தை உறைய வைத்தது. ஒரு கையால் கதவை தட்டி கொண்டிருந்தவன் ஆயுதத்தை பிடித்திருந்த மற்றொரு கையை உயர தூக்கி இருப்பதை பார்த்த உடனேயே இவனுக்கு புரிந்துவிட்டது. யார் கதவை திறந்தாலும் ஒரே போடுதான், ஒரே வீச்சு. யார் வந்தது, என்ன நடந்தது என்று எதுவும் அறிவதற்குள் இரும்பு ஈரத்தில் புரண்டிருக்கும். எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. இவனுள் பல மின்னல்கள் வெட்டியது போன்றதொரு வேகம், பரபரப்பு. யாரோ ஒருவன் எவளையோ கொல்ல பார்க்கிறான். யார் நல்லவன் யார் கெட்டவள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் உயிர் பலியை எப்பாடுபட்டாவது தடுத்திட வேண்டும் என்று மட்டும் ஒரு மானுட வெறி. தன் செருப்பை லாவகமாக கழட்டி வெறுங்காலால் பாய்ச்சலாக சிறு சப்தமும் கேட்காமல் ஒரு வினாடியில் அந்த மண் தரையை கடந்தான். கதவு திறக்கப்படும் தருணத்திற்காகவும் அந்த முதல் வினாடியில் தன் பலத்தை பிரயோகிக்கவும் முழு கவனத்துடன் காத்து கொண்டிருந்த அந்த முரடன் தன் பின்னால் வரும் சந்தோஷை கவனிக்க தவறினான். சந்தோஷ் படிகளை நெருங்கிவிட்டான். கதவு உள்தாழ்பால் விளக்கப்படும் சப்தம் கேட்டது. லேசாக கதவு திறக்க அந்த முரடன் அதை முழுவதும் திறக்கும்படி ஒரு கையால் தள்ளியவாறே மறு கையை உயர பிடித்தவாறு வீசத் தயாரான சரியாக அந்த தருணத்தில் ஒரே தாவலில் அருவாள் பிடித்திருந்த கையை பின்பக்கம் இழுத்தவாறு சந்தோஷ் அவன் மீது விழுந்தான். திடீரென பின்னாலிருந்து தன் கை இழுக்கப்பட நிலை தடுமாறி இருவருமாக கதவில் மோதிக்கொண்டு உள்ளே போய் விழுந்தனர். கதவை திறக்க வந்திருந்த அந்த பெண் இந்த கலைபுரத்தை பார்த்த அதே நொடியில் அங்கேயே மயங்கி விழுந்தாள். கீழே விழுந்த அந்த முரடன் ஒரு நிமிடத்தில் சுதாரித்துக் கொண்டான். சடார் என்று ஒருவித மிருக லாவகத்துடன் எழுந்து குரங்கை போன்று தாவி தாவி ஓட ஆரம்பித்தான். திடீரென நடந்த அந்த தாக்குதலில் நிலை குறைந்து போயிருந்த சந்தோஷ் ஓடும் அந்த கிராதகனை எப்படியும் பிடித்திட அவனை தொடர்ந்து சில அடிகள் வைத்தவுடனேயே அந்த பெண்ணின் நினைவு வந்தது. தன் சீற்றத்தை சிறிது குறைத்து கொண்டபடி திரும்பி பார்த்தான். கதவின் அருகே விழுந்திருந்த அந்த யுவதியின் உருவம் ஓரக்கண்ணில் தென்பட்ட உடனேயே உள்ளம் பிசைந்தது, நகரும் தசைகளை நிறுத்தியது. அவசரமாக மீண்டும் அந்த வீட்டிற்கே திரும்பி வந்தான். திறந்த கதவின் அருகே மயங்கி விழுந்திருந்தாள் அந்த பெண். இவனது அபிமானத்தை கொண்டிருந்த அவள் உருவம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது. இவனுக்கு கண்ணீரை வரவழைத்தது. பயந்து ஓடும் அடியால் திரும்பி வரமாட்டான் என யூகித்தான். வீட்டினுள் யாரேனும் இருக்கிறார்களா என பார்க்க முகப்பு அறையை கடந்து உள்ளே சென்றான். டக் 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 என்று ஒரு மின்விசிறியின் சப்தத்தை தவிர வீடே மிக அமைதியாக இருந்தது. அவசர அவசரமாக இங்கும் அங்கும் யாரேனும் தென்படுகிறார்களா என தேடியபடி நகர்ந்த சந்தோஷிற்கு தன் மூச்சு சப்தத்தையும் காலடி சப்தத்தையும் கேட்டாவது யாரேனும் உதவிக்கு வந்துவிட மாட்டார்களா என எண்ணினான். உள்ளே யாரேனும் இருக்கீங்களா என கேட்கக்கூட தோன்றவில்லை. பயம் கவ்வியிருந்த மனம் தன் இயல்பான அறிவை கூட மறக்கச் செய்திருந்தது. வெளியே இவன் கண்ட வீட்டின் பிரம்மாண்டம் உள்ளேயோ வெறுமையில் சுருங்கி இருந்தது. முகப்பறையை கடந்து இப்பொழுது 7 அறைகளை தன் பார்வையால் கடந்திருப்பான். எங்கும் எதுவும் இல்லை. சமையலறையில் கூட எதுவும் இல்லை. எதுவும் இல்லை என்றால் எதுவுமே இல்லை.
ஒரு சிறு சாமான் செட் கூட இல்லை. அது ஒரு காலி வீடு. பாழடைந்த வீடு என சொல்ல முடியாதபடி அனைத்தும் துப்புரவாக இருந்தது. அவ்வளவுதான். ஆனால் அது ஒரு காலி வீடு. காலி வீட்டில் ஒரு இளம் பெண்ணிற்கு என்ன வேலை? இந்த இடத்திற்கு காரில் வேறு வர வேண்டுமா என்ன? என்னதான் நடக்கிறது என்ற சந்தேகம் கொந்தளித்த போதும் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் முகப்பறைக்கு வந்தான். அந்த பெண்ணின் வலதுகை முகர்ப்பு கதவின் வீச்சில் இருக்க மெதுவாக அவளது விரல்களை பிடித்து அவள் கையினை நகர்த்தினான். பிறகு முதல் வேலையாக கதவை மூடி தாளிட்டான். சந்தோஷிற்கு சற்றே பயம் குறைந்திருந்தது. பாழாய் போன பதட்டம்தான் இன்னும் விடவில்லை. சிறிதாக நடுங்கும் கால்களுடனேயே மீண்டும் சமையல் அறையை நாடினான். கதவிற்கு பக்கவாட்டில் ஒரு பானையும் ஒரு சிறு குவளையும் இருந்தது. நல்ல வேளையாக பானையின் அடியில் சிறிது தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை குவளையில் ஊற்றிக்கொண்டு பானையையும் தூக்கி கொண்டு முகப்பறைக்கு வந்தான். முதலில் ரத்தம் மூளைக்கு செல்ல உதவினால் தன்னால் நினைவு திரும்பும் என யூகித்தான். பானையை அவளது காலின் அடியில் தலைகீழாக வைத்து அவளது கால்களை பானையின் மேல் தூக்கி வைத்தான். குவளையில் பாதி நிரம்பியிருந்த தண்ணீரில் சில துளிகளை அவள் முகத்தில் தெளித்தான். சில வினாடிகள் கழித்து மீண்டும் தண்ணீரை தெளித்தான். முதலில் கால் விரல்கள் தான் நகர்ந்தது. முகத்தையே சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் அதை கவனிக்க தவறினான். அவளது கண் இமைகள் லேசாக உயிர் பெற்று வர தன்னையும் மறந்து சந்தோஷத்தில் சிரித்தான். மூளைக்கு பாய்ச்சிய ரத்தம் லேசான நினைவுகள் தர கண் அன்னிச்சையாக திறக்கும் போது ஒரு அந்நியனை பார்க்க பதட்டத்துடன் கால்களை நகர்த்த டக் டக் என்ற பானை உடைந்து இருவரையும் திடுக்கிடச் செய்தது. குபீரென்று எழமுயல பதட்டம் தடுத்தது. அப்படியே தரையில் அமர வைத்தது. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அந்த முரடம் ஓடிட்டான், நீங்க பத்திரமா இருக்கீங்க என்று சொல்லியபடி பல அடிகள் தள்ளி போய் நின்று கொண்டான் சந்தோஷ். அன்று காலையில் தூரத்தில் அவன் பார்த்த அதே பார்வை இப்போது மிக அருகாமையில் கண்டான். அந்த பார்வையில் அதே மிரட்சி குடிக்கொண்டிருப்பதை உணர்ந்தான். தான் அருகில் இருந்தும் அந்த மிரட்சி இருப்பதை நினைத்து இவன் நிலையை மனதிலேயே நொந்து கொண்டான். என்ன கேட்பது, என்ன சொல்வது, இவன் வருகையை எப்படி நியாயப்படுத்துவது என குழம்பிய மனதிற்கு அவன் காதுகள் அன்பை பாய்ச்சின, பதட்டத்தை தணித்தன. தேங்க்யூ சோ மச் என்றபடி அவள் எழுந்திருக்க முற்பட்டாள். தங்க நிலா என்ற இந்த புதினத்தின் வரும் தொடர் பாகங்களை கேட்டிட கதை சொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை லைக் செய்து நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். ஆழ்ந்த பதில் தர ஆசிரியர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நன்றி.